டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள், வந்தனங்கள், நமஸ்காரங்கள். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. அனைவரும் மியூட் செய்து விடுங்கள் மைக்க. அப்புறமா உங்களுக்கு டைம் தரேன். லாஸ்ட் கொஸ்டின்ஸ். மொட்டிலிருந்து மலராக, how the bud is converted into a flower. போன வகுப்பு இந்த சென்ஸ் போன மீட்டிங்ல மேடம் உங்களுக்கு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், பெண் இனப்பெருக்க மண்டலத்தை பற்றி கூறினார்கள். அதுக்கெல்லாம் என்ன காரணம், இந்த சேஞ்சஸ்க்கெல்லாம் என்ன இஷ்யூஸ் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப பார்க்க போறது அடலசன் பீரியட்ல வளரிளம் பருவத்து ஆண்களிடம் காணப்படுகின்ற மாற்றங்கள். அப்ப இந்த ஹார்மோனை பற்றியும் இனப்பெருக்க மண்டலத்தை பற்றியும் இந்த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஒரு கிளியர் ஐடியா இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தட் அந்த அடலசன் பீரியட் 12 டீன்ஸ்னு வச்சுப்போமே, 13, 14, 15, 16, 17, 18, 19. அந்த டீன்ஸ்ல we are facing a lot of issues. அந்த இஷ்யூஸ்லாம் என்ன காரணம், என்னென்னலாம் சேஞ்சஸ் வருது, என்னென்ன ஹார்மோன்ஸ். அப்ப ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை பத்தி தெரியுற மாதிரி நம்ம வளரிளம் பருவத்திற்கான வகுப்புகள் எடுக்கின்ற சமயத்திலே சரியாக ஆணின பெருக்க மண்டலத்தை பற்றிய ஒரு ஐடியாவும் இருக்க வேண்டும். அதை பத்தி உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா தரலாம். இதுதான் நம்மளோட மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஆண் இனப்பெருக்க மண்டலம் எடுத்துட்டோம்னா a pair of testes, ஓரினை விந்தகம், a pair of epididymis, ஓரினை epididymis, then vas deferens, விந்து நாளம். அதுக்கப்புறம் இப்படியே இங்க வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல பாக்குறப்ப செமினல் வெசிக்கிள் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கும். அதுக்கப்புறம் prostrate gland இருக்கும். எஸ், ஹலோ, கேன் யூ ஹியர் மீ? கேன் யூ ஹியர் மீ? எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். எஸ் எஸ். மியூட் பண்ணிடுங்க. வேற யாரான்னு இருந்தால் பேசணும்னா இது முடிச்ச உடனே பேசிக்கலாம். ஏன்னா ஐ எம் ரெக்கார்டிங் திஸ், அப்படியே எல்லாருக்கும் அனுப்பலாம்னு சொல்லிட்டோம். அப்ப ஓரினை விந்தகம், ஓரினை எபிடிடைமஸ், ஓரினை விந்து நாளம், இங்க செமினல் வெசிக்கிள் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அமைப்பு, prostrate gland, bulbo urethro gland and urethra. இதுதான் சிறுநீர் புற வழி. இதன் வழியாகத்தான் இங்கு உருவாகிய ஆண் கேமெட்டுகள் வெளியேற்றப்படும். நம்மளை பத்தி நமக்கு தெரியும், we are homeotherms, constant body temperature. ஹோமியோதோம்ஸ்னா நிலையான உடல் வெப்பநிலையை பெற்றிருப்போம். 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆர் 36.5 டிகிரி செல்சியஸ் என்பது நம்முடைய உடல் வெப்பநிலையாக இருக்கும். இந்த டெஸ்டிஸ் இருக்கு பாருங்களேன், இட் இஸ் பிளேஸ்ட் அவுட் சைட் த பாடி, நம்முடைய உடலின் வெளிப்புறத்தே காணப்படும். and it is placed in a bag called scrotal sac. ஸ்க்ரோட்டம் என்று அழைக்கப்படுகின்ற விதைப்பை அல்லது விரைப்பையின் உட்புறத்தை தான் அது வைக்கப்பட்டிருக்கும். அங்க டெம்பரேச்சர் somewhat less. நம்ம பாடியில 36.5 டிகிரி செல்சியஸ் இருந்தால் நம்ம உடம்புக்கு வெளியே காணப்படுகின்ற ஆணினப்பெருக்க மண்டலத்திலே, ஆணினப்பெருக்க உறுப்பின் உட்புறத்தை, மண்டலத்தில் அல்ல உறுப்பு டெஸ்டிஸ், அந்த டெஸ்டிஸ்ல டெம்பரேச்சர் அந்த ஏரியால பார்த்தேன்னா just 32 டிகிரி செல்சியஸ். It is somewhat less and it is ideal for the production of male gamete. நம்முடைய உடலின் வெளிப்புறத்தை இது காணப்படுகிறது, ஒரு பையின் உட்புறத்தை வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பையின் பெயர் விரைப்பை. அங்கு டெம்பரேச்சர் 32 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும், நம்ம பாடி டெம்பரேச்சரோட கம்மியா இருக்கும். அப்பதான் ஆண் கேமெட்டுகள் அங்கு உருவாகும். Per day around 100 to 125 million male gametes are formed in the testes. இந்த இரு விந்தகங்களிலும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 100 to 125 மில்லியன் ஆண் கேமெட்டுகள் உருவாகின்றன. மேடம் போன கிளாஸ்ல பெண்ணின பெருக்க மண்டலம் சொன்னாங்க, ஒரு அண்டகத்திலிருந்து அங்க மாதத்திற்கு ஒரே ஒரு அண்டம் உருவாகும். சில சமயம் 2 வரலாம், வெரி ரேர்லி. ஆனால் ஆண்களில் ஒரு நாளைக்கு 100 to 125 மில்லியன் ஆண் கேமெட்டுகள் உருவாகும். இனப்பெருக்கம் நடைபெறுகின்ற சமயத்தில் கிட்டத்தட்ட 100 மில்லியன் ஆண் கேமெட்டுகள் எஜாகுலேட்டட் அவுட், வெளித்தள்ளப்படும். இங்கதான் ஆண் கேமெட் ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துலதான் டெம்பரவரியா ஸ்டோர் ஆகும். விந்தணுக்கள் சேகரமாக கூடிய இடத்திற்கு எபிடிடைமஸ்னு பேர். அதுல இருந்து இந்த விந்தணுக்களை எடுத்துன்னு வர குழாய், விந்தணு மீன்ஸ் ஆண் கேமெட், அதை எடுத்துன்னு வரக்கூடிய குழாய்க்கு பேரு விந்துநாளம்னு பேர். இது இந்த ஆண் கேமெட்ங்கிறது வெறும் செல் மட்டும்தான். Somebody else should carry the male gamete. அந்த ஆண் கேமெட்டை யாரானு எடுத்துட்டு போகணும்.
அதுக்காக இந்த செமினல் வெசிக்கிள், ப்ராஸ்ட்ரேட் கிளாண்ட், கௌபஸ், தட் இஸ் பல்போ யூரித்ரோ கிளாண்ட், அவங்க எல்லாம் செமன் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு திரவத்தை சுரப்பார்கள். சோ அது மாதிரி ஃபார்ம் ஆனவுடனே இது வழியே வெளியேற்றப்படும். இது பேசிக் ஐடியா. ஸோ ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துல மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆண் இனப்பெருக்க மண்டலத்தில் இங்கு விந்தணுக்கள் உருவாகும், இங்கு சேகரமாகும். இதன் மூலமாக விந்து நாளத்தின் மூலமாக எடுத்து வரப்படும். விந்து என்பது ஒரு செல், ஆண் கேமெட். அந்த ஆண் கேமெட் இருக்கு பாருங்க, அந்த பெண் இனப்பெருக்க மண்டலத்துக்கு எடுத்துன்னு போகணும்னா ஒரு சப்ஸ்ட்ரேட்டம் வேணும், ஒரு தலப்பொருள் வேண்டும். அந்த தலப்பொருளாக செயல்படுவது எது என்றால் செமன் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு திரவம், செமினல் பிளாஸ்மா அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை சுரப்பது ப்ராஸ்ட்ரேட் செமினல் வெசிக்கிள், ப்ராஸ்ட்ரேட் கிளாண்ட், பல்போ யூரித்ரோ கிளாண்ட்லாம் சுரப்பாங்க. இது பேசிக் ஐடியா அபவுட் த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இதுல என்ன முக்கியம், நம்ம பாடி டெம்பரேச்சரோட இது இருக்க இடத்துல டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும், உடம்பு உள்ள இருக்காது, உடலின் வெளிப்புறத்தே காணப்படும். பெண் இனப்பெருக்க மண்டலத்தில் அண்டகம் என்பது பெண்களின் வயிற்றின் உட்புறத்தே காணப்படும், பாடி கேவிட்டி, பெரிட்டோனியல் கேவிட்டியில் காணப்படும், இது வெளியே இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்புறம் எடுத்துட்டோம்னா இதுதான் அதோட கிராஸ் செக்ஷன். இந்த டெஸ்டிஸ் என்று அழைக்கப்படுகின்ற விந்தகத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதில் எண்ணற்ற குழாய்கள் காணப்படும். செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ், விந்து நாளங்கள் என்று அழைக்கப்படும். நம்ம குழந்தைகளுக்கு போறப்ப ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றப்ப இதை பத்தி கிளியரா போகணும். ஓகேயா? பல பள்ளிகளிலே பல ஆசிரியர்களினால் இனப்பெருக்க மண்டலம், ஹார்மோன்கள் செயல்பாடு என்பது மிக தெளிவாக சொல்லித்தரப்படுகிறது. அந்த எஃபெக்ட் குழந்தைகளுக்கு சொல்றப்ப ஹெசிடேட் பண்ணலாமே தவிர, பட் நோ அதர் ஆப்ஷன். எல்லாருமே இதை டீச் வெல். இப்ப பாருங்க, இந்த செமினிஃபரஸ் டியூபியூல், விந்து நுண்ணாளம்னு சொன்னேன் பாருங்க, அதோட படம் தான் இங்க போட்டிருக்கு. இந்த படத்தை கொஞ்சம் நன்னா கவனிங்கோ. இது முப்புறத்தேல் தான். இந்த டெஸ்டிஸ்ல, விந்தகத்துல இந்த செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற விந்து நாளத்தின் உட்புறத்தேல் தான் ஆண் கேமெட்டுகள் உருவாகும், மேல் கேமெட். இதை வச்சுக்கோங்க. அடுத்ததுல அந்த படத்தை மட்டும் தனியா காமிக்கிறேன். இதுதான் அதோட கிராஸ் செக்ஷன். பியூபர்ட்டி, பருவம் முதிர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். The process of sexual maturity is said to be puberty. அதாவது பால் முதிர்ச்சி அடைதல் 12 to 15 வயதுக்குள் ஆண்களிடம் நடைபெறும். அப்ப என்ன ஆகும்னா, இந்த இடத்துல பாருங்க, செமினிஃபரஸ் டியூபில் நான் சொல்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த இடம் இருக்கு பாருங்களேன், இதுக்கு ஸ்பெர்மெட்டோகோனியம் அப்படின்னு பேர். விந்து தாய்சல் என்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதுக்கு பேரு செர்டோலி செல்ஸ் ஆர் நர்ஸ் செல்ஸ் பேரு, செவிலி செல்கள் பேர். வெளியில பாருங்க, லீடிக் செல்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற இடையீட்டு செல்கள். இது மாதிரி ஒரு குழா, இது மாதிரி ஒரு குழா, நிறைய செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் இருக்கும். அதுக்கு நடுவில் இருக்கிற செல்லுக்கு பேரு இந்த விந்து நுண்ணாளங்களுக்கு இடையே காணப்படுகின்ற செல்கள். இன்டர்ஸ்டீஷியல் செல்ஸ் ஆர் லீடிக் செல்ஸ் அல்லது இடையீட்டு செல்கள் என்று பெயர். இதுதான் பிரச்சனை. இது சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் என்பதுதான் எண்ணற்ற ப்ராப்ளம்களை ஆண்களிடம், ஆண் குழந்தைகளிடம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை ஞாபகத்தில் கொள்ளுங்கள். இப்ப விஷயத்துக்கு வருவோம். The process of sexual maturity is said to be puberty அப்படின்னு சொன்னேன், பால் முதிர்ச்சி அடைதல். அப்ப என்ன ஆகும்னா, ஹைப்போதலாமஸ், நம்முடைய மூளையிலே ஹைப்போதலாமஸ் ஒரு பார்ட் இருக்கு. அது GnRH, gonadotropin releasing hormone. Capital G, small n, capital R, capital H. Gonadotropin releasing hormone அப்படின்னு ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். கோனாட் அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் பேர். இனப்பெருக்க உறுப்புகளுக்கு ஆங்கிலத்தில் கோனாட் என்று பெயர். கோனாடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன்னா அந்த கோனாடை, இனப்பெருக்க உறுப்புகளை தூண்டக்கூடியதுன்னு பேர். நம்ம உடம்புல பிட்யூட்டரின்னு ஒரு சுரப்பி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு தான் மாஸ்டர் கிளாண்ட்னு பேர். சுரப்பிகளின் தலைவன் பாஸ், சும்மா அதிருது இல்ல அப்படின்னு அவளை சொல்லுவான். அது பாஸா இருந்தாலும் அந்த பாஸை கட்டுப்படுத்துவதற்காக பிட்யூட்டரி இஸ் கண்ட்ரோல்டு பை ஹைப்போதலாமஸ். பிட்யூட்டரியினை நாம் சுரப்பிகளின் தலைவன் என்று அழைத்தாலும் பிட்யூட்டரியை கட்டுப்படுத்துவதற்கு அதுக்கு மேல இன்னொரு பாஸ் இருக்கார். அவருக்கு பேரு ஹைப்போதலாமஸ்னு பேர். அதுதான் GnRH அப்படின்னு ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். அந்த GnRH ஓடி வந்து பிட்யூட்டரி கிளாண்ட தூண்டும். தூண்டுறப்ப பிட்யூட்டரி 2 ஹார்மோன்களை வெளிவிடும். பார்த்தீங்க ஞாபகம். ஏன்னா நீங்க அவள்கிட்ட சொல்றப்ப சொல்லணும். FSH,
follicle stimulating hormone, follicle செல்களை தூண்டும் ஹார்மோன். LH luteinizing hormone அப்படின்னு ரெண்டு ஹார்மோனை பிட்யூட்டரியில ஆன்டீரியர் பிட்யூட்டரி அடினோ ஹைபோஃபைசிஸ்னு ஒன்று இருக்கு. ஏன்னா பிட்யூட்டரியில ரெண்டு பாகம் இருக்கும், அடினோ ஹைபோஃபைசிஸ், நியூரோ ஹைபோஃபைசிஸ். அந்த அடினோ ஹைபோஃபைசிஸ் என்ன பண்ணும்னா ஹைப்போதலாமஸ்ல இருந்து அந்த ஹார்மோன் வந்த அப்புறம் இது ரெண்டு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒன்னுக்கு பேர் FSH follicle stimulating hormone. அது நேரா ஓடி வந்து இந்த ஸ்பெர்ம் மதர் விந்து தாய் செல்களை தூண்டும். அந்த விந்து தாய் செல்களை தூண்டுறப்ப மியோசிஸ் செல் பெறுதல்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பேன். அது நடைபெற்று விந்தணுக்கள் உருவாகும். அப்ப இந்த செல் இருக்கு பாருங்களே, இதுதான் விந்தணுக்களை, மேல் கேமெட் என்று அழைக்கப்படுகின்ற ஸ்பெர்மட்டோசோவா என்று அழைக்கப்படுகின்ற விந்தணுக்களை உண்டாகும். இவாளுக்கு சாப்பாடு வேணும் அல்லவா இந்த செல்லுக்கு, அந்த சாப்பாட்டை சப்ளை பண்றவாளுக்கு செர்டோலி செல்ஸ் பேர், நர்ஸ் செல்ஸ்ன்னு சொல்லுவா. தமிழ்ல செவிலி செல்கள் என்று கூறுவார்கள். இந்த ஸ்பெர்ம் இருக்கு பாருங்களே விந்தணுக்கு, இதுதான் சாப்பாட்டை. அடுத்தது சொன்னேன் பாருங்க, LH luteinizing ஹார்மோன். அது வந்துதான் இந்த இடையீட்டு செல்களை தூண்டும். இந்த இடையீட்டு செல்களை தூண்டுகின்ற சமயத்திலே இந்த லீடிக் செல்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற இடையீட்டு செல்கள் டெஸ்டோஸ்டெரான் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ஆண் ஹார்மோனை சுரக்கும். அதுதான் ஆண்ட்ரோஜன் என்று கூறுவார்கள். டெஸ்டஸ் ஃபார்ம் ஆவதால் அதுக்கு டெஸ்டோஸ்டெரான், விந்தகத்தோட இங்கிலீஷ் பேர் டெஸ்டஸ். அதனால இந்த ஹார்மோனுக்கு பேர் டெஸ்டோஸ்டெரான்னு பேர். முரட்டுத்தனம், கட்டை குரலில் பேசுதல், மீசை முளைத்தல், தாடி முளைத்தல், வில்லத்தனமாக சிரித்தல், அப்பா அம்மாவை முறைத்து பார்த்தல், அதெல்லாம் நடக்கிறது பாருங்களேன். என்ன என்ன என்னப்பா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்ன எதுக்கு நம்ம பேசுறோம் பாருங்களேன். அந்த அடலசன் பீரியட்ல அந்த குழந்தைகளை சமாளிக்கிறது வாத்தியார்களோட அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் கஷ்டம். வாத்தியார்கள்ட்ட கூட குழந்தைகள் கொஞ்சம் கட்டுப்படும், அப்பா அம்மாவை படுத்தி எடுத்துப்படும். அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இந்த டெஸ்டோஸ்டரான் என்று அழைக்கப்படுகின்ற ஹார்மோன் தான் அந்த பணியினை செய்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஹார்மோன் இப்ப என்னென்ன பேர் சொன்னேன்? GnRH, gonadotropin stimulator, gonad releasing hormone வச்சுக்கோங்களேன். ரிலீசிங் gonad releasing hormone வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா G for go, N gonad releasing hormone அப்படின்னு வச்சுக்கலாம். அது gonadotropin அப்படின்னு சொல்லிக்கலாம். ரெண்டாவது FSH ஒன்னு சொன்னேன். மூணாவது LH அப்படின்னு சொன்னேன். இந்த LH சுரக்கிறப்பதான், இந்த லீடிக் செல் ஸ்டிமுலேட் பண்றப்பதான் இந்த இடையீட்டு செல்கள் என்ன செய்யும் என்றால் அந்த இதனை சுரக்கும், டெஸ்டோஸ்டரான் என்று அழைக்கப்படுகின்ற ஹார்மோன். அதை பத்தி இங்க போட்டிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னு சொன்னேன்? ஹைப்போதலாமஸ் GnRH ஐன்னு இங்க இருக்கணும், மைன்னு வந்துருத்தோ. GnRH வெளியிடும். GnRHனா gonad releasing hormone or gonadotropin releasing hormone வச்சுக்கோங்க. இந்த GnRH என்ன பண்ணும்? பிட்யூட்டரியை தூண்டும். பிட்யூட்டரியில இருந்து ரெண்டு ஹார்மோன் வரும்னு சொன்னேன், FSH LH. FSH என்ன பண்ணும்னு சொன்னேன்? விந்து தாய் செல்களை தூண்டும், ஸ்பெர்மட்டோகோனியா, அதுல இருந்து விந்தணுக்கள் உருவாகும். LH என்ன பண்ணுவான்னு சொன்னேன்? இடையீட்டு செல்களை தூண்டுவார்கள். அதுதான் எதனை சுரக்கும்? டெஸ்டோஸ்டெரான். இந்த ஹார்மோன் வந்த அப்புறம் 12, 13, 14 வயசுல ஒரு ஆண்களிடம், ஆண் குழந்தையிடம் காணப்படுகின்ற என்னென்ன இஷ்யூஸ் அடலசன்ட் பீரியட்ல, அததான் அப்பா அம்மா சமாளிக்கிறது கஷ்டமா இருக்கு, ஸ்கூல்ல வந்தா வாத்தியார்கள் சமாளிக்கிறது கஷ்டமா இருக்கு. அது காரணம் என்னன்னா எப்பயுமே அது கொஞ்சம் செக்ரேஷன் என்ன பண்ணும், இந்த மேல்னஸ், ஆண் தன்மைக்கு காரணமாக இருந்து எதிர்த்து எதை வேணாலும் கேட்கலாம், எதிர்த்து கேட்கலாம். அதெல்லாம் வரும். ஒவ்வொன்றை பத்தியா டீடைல்டா சொல்ல போறேன், அதை பார்த்துக்கோங்க. குழந்தைகிட்ட இருக்கிறது பிசிக்கல் சேஞ்சஸ் that occur during puberty in boys. ஆண்கள் பருவ முதிர்ச்சி நடைபெறுகின்ற சமயத்தில் அவர்கள் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன? இது ஃபர்ஸ்ட். இங்க பாருங்க, broadening of chest and shoulders. அவளுடைய மார்பகம் இருக்கு பாருங்களே, அதுவும் இந்த ஷோல்டர் பகுதி இருக்கு பாருங்க, கழுத்து பகுதியும் விரிவடைய ஆரம்பிக்கும். இது ஃபர்ஸ்ட். அதனாலதான் அந்த குழந்தைகளை எக்ஸசைஸ் பண்ண பிடிக்கும். எல்லா குழந்தைகளும் ஆர்னால்டு மாதிரி மாறுறேன்னு எல்லாரும் எங்க போய் என்ன சொல்றது, அந்த நாங்க ஜிம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஜிம்ல போய் நிறைய பணத்தை கட்டிட்டு முட்டையை குடிச்சிட்டு எக்ஸசைஸ் பார்த்தீங்களா, என் மசில்ஸ் எப்படி டெவலப் ஆயிருக்கு, அதெல்லாம் சொல்றா பாருங்களே குழந்தை. இது நேச்சுரலி அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒன்று ஹார்மோனல். செகண்ட், deepening of voice and appearance of facial hair. இந்த
டிபெனிங் அப்படிங்கிறப்ப குரல் உடைதல் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். கட்டை அதுவரை இனிமையாக பேசிக் கொண்டிருந்தது, நான் எப்படி 8 கட்ட குரல்ல பேசுறேன், அது மாதிரி இந்த கடினமான கொஞ்சம் குரல் உடைய துவங்கும் என்று வைத்துக் கொள்ளலாம். வோக்கல் கார்டு இருக்கு பாருங்களேன், இந்த வோக்கல் கார்டுல சம் சேஞ்சஸ் டேக்ஸ் பிளேஸ். அதனால சாஃப்டா இருந்த மென்மையாக இருந்த குரல் கொஞ்சம் முரட்டுத்தனமாக மாற ஆரம்பிக்கும். அப்படின்னு பேசுற மாதிரி எல்லாம் ஒரு குரல் வரும், அது ஒண்ணும். தென் ஃபேஷியல் ஹேர், மீச தாடி அதெல்லாம் முளைக்கிறது இருக்கும். முளைக்கலைன்னா நிறைய குழந்தைகள் வர வருத்தப்படும், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஹார்மோன் செக்ரீட் ஆகிறப்ப நேச்சுரலி இட் வில் அக்கர். தேர்ட் எடுத்து எல்லாம் டிபெண்டிங் ஆஃப் வாய்ஸ் அப்பியரன்ஸ் ஆஃப் ஃபேஷியல் ஹேர் ஏற்கனவே சொன்னேன். அப்பியரன்ஸ் ஆஃப் பாடி ஹேர், பியூபிக் ஹேர், அவளோட செஸ்ட், ஆம்பிட், ஹேண்ட், எல்லா இடத்துலையும் லெக் எல்லாத்துலயும் முடி முளைக்க ஆரம்பிக்கும். இதுதான் இனிமே பிரச்சனை. இளம் பருவத்தினரிடம் காணப்படுகின்ற சமூக மாற்றங்கள், இதை பார்க்கிறப்பதான் கொஞ்சம் இஷ்யூஸ் குழந்தைகளுக்கு. ஐடென்டிட்டி, தன்னை அடையாளம் காண விரும்பும் தான் ஒரு இண்டிவிஜுவல். அப்பா அம்மா சொல்றது அதுவரை கேட்டு இருந்தவன் சரியா தப்பா அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிப்பான். அப்பா அம்மா சொல்றது சரியா இருந்தாலும் அவன் ஒரு தடவை திங்க் பண்ணுவான். அப்பா அம்மாட்டேந்து அப்பா பேரை சொல்லி யாரான்னு சொன்னா அவன் தானா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். அது அவரோட பிள்ளைன்னு சொல்லக்கூடாது, என்னோட அப்பா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். சோ தட் தன்னை அடையாளம் காண விரும்புதல், எப்படியாலும் தன்னோட ஐடென்டிட்டி வெளியில தெரியணும் அப்படின்னு நினைப்பான். இதை சில குழந்தைகள் படிச்சு அது மாதிரி வேற மாதிரி வச்சுப்போம். சில குழந்தைகள் பார்த்து எல்லாம் இஷ்டத்துக்கு தலைமுடிய கோலி, இப்ப எனக்கு வெட்டிக்கிறதுக்கு ஒண்ணும் முடியலன்னு வச்சுக்கோங்க, அது வேற. கோலி மாதிரி கட் பண்ணிக்கிறது, இந்த இடத்துல பிளஸ் போட்டுக்கிறது, இந்த இடத்துல புள்ளி வச்சுக்கிறது, என்னமோ கிருதா ஒரு மாதிரி வெட்டி விட்டுக்கிறது, இதெல்லாம் என்னன்னா அவளை பிறர் ஐடென்டிஃபை பண்ணணும். சோ தன் ஐடென்டிஃபை எங்க போனாலும் தான் வெளித்தெரிய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் இருப்பார்கள். அதுக்காக தலையில இந்த ஹேர் கலரிங்கா சம்திங் அது மாதிரி பெயிண்ட் அடிச்சுக்கிறது, அங்க வெட்டுக்கிறது, ஒரு காதுல கடுக்கனை போட்டுக்கிறது, இந்த கண்ணு மேல கடுக்கனை போட்டுக்கிறது, அதெல்லாம் பண்றா பாருங்களேன். அதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு அவங்களா செய்யக்கூடியது அல்ல, இது ஹார்மோன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கணும், பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனா வரணும், பெரிய சயின்ஸ், அது மாதிரி சில பேர் திங்க் பண்ண ஆரம்பிப்பான். அது மாதிரி இருக்கிறதும் ஐடென்டிட்டி தான். சில பேர் இது மாதிரி ஐடென்டிட்டியை பேண்ட் ஒரு இடத்துல கிழிச்சு விட்டுக்கிறது, புரிஞ்சுட்டேலா, அது மாதிரி சம்திங். அதெல்லாம் நீங்க நிறைய குழந்தைகளை பார்த்துருக்கோமே நம்ம, இப்ப இந்த சினிமா எல்லாம் நிறைய காமிக்கிறா பாருங்களேன். அதெல்லாம் இந்த ஐடென்டிட்டிக்கு இஷ்யூ என்னன்னா இது ஃபர்ஸ்ட். செகண்ட், இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரம். யாரும் தன்னை கேள்வி கூடாது, இது ஒரு பெரிய இஷ்யூ. இண்டிபெண்டன்ஸ் வேணும், சுதந்திரம் என்பது மிக 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 அவசியம், அது சரியாக பயன்படுத்தப்படுகின்ற சமயத்தில். சோ ஃப்ரீயா இருக்கணும்னு ஆசைப்படுவா, யாருமே கேள்வி கேட்கக்கூடாது, அப்பா அம்மா கேட்கக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் கேட்கக்கூடாது, டீச்சர்ஸ் கேட்கக்கூடாது, அது மாதிரி இருக்கும். அதாவது இண்டிபெண்டன்ட், தான் ஃப்ரீயா இருக்கணும், அது மாதிரி ஒரு எண்ணத்தை பெற்றிருப்பார்கள். ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன பாருங்கோ, சுதந்திரத்தையும் விரும்புவார்கள், as well as they have responsibility. பொறுப்பு வர ஆரம்பிக்கும். நம்ம வீட்டுல மூத்த குழந்தையா, நம்ம நன்னா படிச்சா வந்தா நம்மளோட பிரதர் சிஸ்டர்ஸ்க்குலாம் ஒரு மாடலா இருப்போம். குடும்பத்தை நன்னா பார்த்துக்கணும், அப்பா கஷ்டப்பட்டு இருக்கா, அம்மா கஷ்டப்பட்டு இருக்கா, அவங்களுக்கு நம்மளால ஹெல்ப் என்ன பண்ண முடியும், சீக்கிரம் படிக்கணும், எந்த கோர்ஸ் படிச்சா நல்லா வர முடியும், அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒன்னும் ஃப்ரீடம் as well as என்ன ஆகும் ரெஸ்பான்சிபிலிட்டி. சில பேருக்கு என்ன ஆகும், ஃப்ரீடம் ஜாஸ்தியா இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டி கம்மியா இருக்கும். சில பேருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கும், ஃப்ரீடம் கம்மியா இருக்கும். they want to face new experiences, புதிய அனுபவங்களை பெற விரும்புவார்கள். புதிய அனுபவம்னா ஒரு இடம் ட்ரெக்கிங் போயிட்டு வரலாம்னு ஆசைப்படுவா, ஒரு டூர் போயிட்டு வரலாம்னு ஆசைப்படுவா. அது மாதிரி நிறைய புதிய அனுபவங்கள், பலவிதமான அனுபவங்கள். சில குழந்தைகள் சிகரெட் குடிக்கணும்னு ஆசைப்படும், கூடாது. அது அதாவது சுதந்திரம் கிடைக்கின்ற சமயத்தில் பொறுப்பு வந்தால், இப்ப சிகரெட் சாப்பிடணும்னு ஒரு குழந்தை ஆசைப்படுறான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும்னா சிகரெட் சாப்பிட்டாலும் என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு, பின்னாடி லங் கேன்சர் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தா அந்த குழந்தை ஸ்மோக் பண்ண போக. சோ இது மாதிரி புதிய அனுபவங்களை பெற விரும்பக்கூடியது அவர்கள் அல்ல, அந்த ஹார்மோன்களின் செயல்பாட்டினால். வேல்யூஸ், அவங்களுக்கு புது வேல்யூவை கிரியேட் பண்ணிப்பா, மதிப்புகள் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். சோ தட் அது மாதிரி பாசிட்டிவ் சைடும் நிறைய இருக்கு. தென் இன்ஃப்ளூயன்சஸ், செல்வாக்கு, தான் பெரிய ஆளு அப்படின்னு காமிக்கணும்னு குழந்தையில ஆசைப்படுறோம். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறான்னு இல்ல, பெரிய ஆளு எனக்கு இவ்வளவு தெரியும், அவங்களுக்கு தெரியும், அது மாதிரி தெரியும் அப்படின்னு அந்த குழந்தை நினைக்கிறது வரும் போல அது தன்னுடைய செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் ஆசைப்படுறது. செக்ஷுவல் ஐடென்டிட்டி, இதுதான் சில பேருக்கு பெரிய இஷ்யூவா வேணும். அது கூடாது. மேல் சாவனிசம்னு சொல்ற மாதிரி ஆண் நான் பெரிய ஆள் அது மாதிரிலாம் நினைக்க கூடாது. we are all equal. சயின்ஸ் பிரகாரம் எடுத்துனோம்னா நம்ம எல்லாத்தையும் 46 குரோமோசோம்கள் காணப்படுகின்றன. ஆண்களிடமும் 46 குரோமோசோம் காணப்படுகிறது, பெண்களிடமும் 46 குரோமோசோம் காணப்படுகிறது.
அப்பாவிடமிருந்து 23 வந்திருக்கும், அம்மாவிடமிருந்து 23 வந்திருக்கும். we are all have 46 chromosome. எல்லாருமே ஈக்குவல். அது என்ன ஆகும்னா இவளுக்கு இந்த மேல் ஸ்டாப் நம்ம பெரியவா என்னைக்குமே அதை நினைக்க கூடாது. கொஞ்சம் பேருக்கு வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. சார் மியூட் பண்ணுங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, மியூட் பண்ணிடுங்க முடிச்சு. தென் ஊடகங்கள், மீடியா. இப்ப மீடியா தான் தெரியணும்னு ஆசைப்படுறது. அப்ப மீடியால பண்ணணுங்கிறதுக்கு ஒர்க் பண்ணுவாங்க குழந்தைகள். சில பேர் இப்பெல்லாம் என்ன பண்றாங்க, வீடியோஸ் நிறைய ஷூட் பண்ணி குழந்தையிலே போடுறா. இதை பத்தி என்ன காவேரி ரிவர் எப்படி இருக்கு, கல்லணை பற்றி போடுறாங்க. இந்த ப்ரோக்ராம், ஒவ்வொரு ப்ரோக்ராம் சின்ன வயசுலயே இந்த குழந்தைகள் அந்த மீடியால தாங்க எக்ஸ்போஸ் ஆகணும், தங்களை பத்தி வெளியில நிறைய தெரியணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய குழந்தைகள் இருக்கிறார்கள். ஸோ இது எல்லாம் சமூகம் பிளஸ் இப்ப மீடியா மூலமா we can very easily reach others. ஸோ இதை போன்ற எண்ணங்கள்லாம் வருவதற்கான சாத்தியக்கூறு அதிகம். தென் உணர்வு பூர்வமான மாற்றங்கள், இது கொஞ்சம் பார்க்கணும். மூட்ஸ் அண்ட் ஃபீலிங், மனநிலை மற்றும் உணர்வு. இந்த மனநிலை என்பது கொஞ்சம் சுதந்திரம்னு சொன்னோம் பாருங்களேன், அந்த மனநிலை இருக்கும். they want freedom. அவளுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும். இப்ப என்ன பெரிய இஷ்யூ அப்படின்னா, பேரண்ட் வந்து என்ன பண்றதுன்னா, அந்த குழந்தையோட எண்ணம் என்ன, எது படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதே அந்த பேரண்ட் கேட்கறது கிடையாது. இவ டாக்டரா இருப்பா, குழந்தை டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுவா. இவங்க லாயரா இருப்பாங்க, அவங்க குழந்தை லாயர் ஆகணும்னு ஆசைப்படுவா. பட் குழந்தை வேற ஏதோ ஒரு ஆசையோட இருக்கும். சோ தட் அவங்கள மனநிலையை புரிந்து, உணர்வுகளை புரிந்து நாம் கவனிக்கின்ற சமயத்திலே கண்டிப்பாக அந்த குழந்தைகள் மிகச்சிறப்பாக இருப்பார். அவளுக்கு பேசணும். இப்ப என்ன ஒரு பெரிய இஷ்யூனா, அந்த குழந்தைகள் அந்த வயசுல ஃப்ரீடம் இருப்பா, பேசுறத நிறைய விரும்புவா. நம்ம யாரும் மனம் விட்டு பேசுறது இல்லை. பேரண்ட்டும் குழந்தைகள்ட்ட மனம் விட்டு பேசுறது கிடையாது, டீச்சர்ஸும் மனம் விட்டு பேசுறது கிடையாது. பேசணும். யூ ஷுட் டாக். உனக்கு என்ன இஷ்யூ, உனக்கு என்ன வேணும், உன்னுடைய தேவைகள் என்ன, உனக்கு என்ன படிக்கணும். இப்போ இந்த ஏஜ்ல படிக்கிறத பத்தி கேட்க போறோம், ஆறு வேற ஏதாவது பண்ணணுமா ஆசைப்படுறியான்னு கேட்க போறோம். யூ ஷுட் ஆஸ்க். அதை சொல்லணும். அந்த மூடு அவனுக்கு தெரியும். மூடுனா அவன் கோமா இருக்க சமயத்துல சாப்பிட்டா பேசுனா அமைதியாயிடுவான். நம்ம ஏங்கிறப்ப நம்ம அப்படிங்கிறப்ப என்ன ஆயிடும், அந்த குழந்தைக்கு கொஞ்சம் இதை செய்யக்கூடாது அப்படின்னு பணிவா சொன்னா கேட்டுப்பான். நம்ம மிரட்டுற மாதிரி சொன்னா என்ன ஆகும், அந்த குழந்தைகளுக்கு திருப்பி அதை செய்யணும்னு ஆசைப்படும். சோ அவர்கள் உணர்வுகளை பெற்றோர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், குழந்தைகளும் ஆசிரியர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது சென்சிட்டிவிட்டி டு அதர்ஸ், பிறரின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்தல். 1 minute. பிறரின் உணர்வுகளுக்கு பதிலளித்தல் அப்படின்னா, they are highly sensitive. எது சொன்னாலும் சட்னு கோவம் வரும், அதுக்கு ரிப்ளை பண்ணணும்னு ஆசைப்படுவா. மதிப்பளித்தல் என்பது வேற, பதிலளித்தல் என்பது வேற. சோ அவங்கள சாஃப்டா டீல் பண்ற சமயத்துல, அன்பா சொல்லுகின்ற சமயத்தில் ஏராளமான காரியங்களை அவர்களிடம் சாதிக்க முடியும். கோவமா நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்க, they are well sensitive. அவங்க மேல தப்பு கிடையாது, இந்த ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ். எதுவாக இருந்தாலும் டக்குன்னு கோவம் வந்துடும். அதே மாதிரி டக்குன்னு ரொம்ப சாஃப்டாவும் மாறிடுவோம். ஸோ தட் ஹவு வி டீல் த கிட்ஸ். அன்பா பாசமா இருக்கிற சமயத்துல அவ்வளவு அஃபெக்ஷனேட்டா இருப்பா குழந்தைகள். they love like anything. ஸோ அது ரொம்ப முக்கியம். செல்ஃப் கான்சியஸ்னஸ், சுய உணர்வு ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க. இந்த ஏஜ் அடலசன்ட் பீரியட்ல மேல் ஆஸ் வெல் அஸ் ஃபீமேல்ஸ் வந்து ரொம்ப செல்ஃப் கான்சியஸ் நிறைய இருக்கும். ஸோ அது அவளோட ஸ்பெஷாலிட்டி. சுய உணர்வு மிகுந்து காணப்படுவார்கள். தென் எடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட் பாக்குறப்ப சேஞ்ச் இன் ஸ்லீப் பேட்டர்ன்ஸ். இதான் பிரச்சனை. தூங்கும் நேரம் நம்மலாம் ஒரு ரொட்டீன்ல பழகிருப்போம். 1 minute. எக்ஸ்கியூஸ் மீ, யாரும் உள்ள வரையில மியூட் பண்ணிட்டு வாங்கோ. ஓகே, தேங்க்யூ. அப்ப சேஞ்ச் இன் ஸ்லீப் பேட்டர்ன்ஸ், பிற மாற்றங்கள். தூங்கும் நேரத்தில் மாற்றம், இது குழந்தைகளுக்கு இஷ்யூ. நம்மளாம் ஒரு சிஸ்டம் வச்சிருப்போம். ராத்திரி 10 மணிக்கு படுத்துக்கணும், விடிகாலம்பரம் 5 மணிக்கு எழுந்துக்கணும், 11 மணிக்கு படுத்துக்கணும், 6 மணிக்கு எழுந்துக்கணும். இப்ப எங்க வில்லேஜ் சைடு, எங்க ஊர்லாம் போனோன்னா எங்க அப்பா அம்மா என்ன எதிர்பார்ப்பா, 9 o'clock எல்லாரும் தூங்கிடுவோம், 4 மணிக்கு எழுந்துக்கணும்னு எதிர்பார்ப்போம். ஸோ வி ஹாவ் அ சிஸ்டம். இவங்க எந்த சிஸ்டத்துக்குமே கட்டுப்பட மாட்டாங்க. ராத்திரி 12 மணி, 1 மணி, 2 மணி வரையும் படிக்கிறது, காலம்பரம் 8, 9 வரையும் தூங்குறது. ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் கேட்கவே வேண்டாம். விடிகாலம்பரம் 4 மணி வரையும் படிச்சுக்கிட்டு 6 விளையாட்ட சினிமா பார்த்துட்டு ஏதோ ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு 4 மணில இருந்து ஆரம்பிச்சு மதியானம் 12 மணி வரையும் தூங்குவா. காலம்பரம் டிஃபன் சாப்பிடாத குழந்தைகள் அப்பா அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவா, இவங்க சாப்பிட மாட்டேங்கிறானே, காலம்பரம் சாப்பிடலையே. ஸோ இது அவங்கள்ட்ட ஒரு பெரிய இஷ்யூ. ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹார்மோன் இது மாதிரி உங்களை இது பண்ணாலும் இந்த ரொட்டீனுக்கு வந்துடுச்சுன்னா, இந்த அடலசன்ட் பீரியட்ல ஒரு ரொட்டீனை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டே வில் பிகம் கிரேட்.
அது மாதிரி இந்த ஸ்லீப் பேட்டர்ன்ல அது கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா 8 hours ஸ்லீப் கம்பல்சரி. 2-3 நாள் தூங்காம குழந்தைகள் இருக்கும். அதுக்கப்புறம் தூங்கும். 1 நாள் 2 நாள் தூங்கிட்டே இருப்பான். ஸோ அது கூடாது. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. 10 o'clock ஸ்லீப், 4 o'clock or 5 o'clock. We need 7 to 8 hours sleep. அந்த தூங்கும் நேரத்தில் அதிகமான மாற்றம் ஏற்படும். அதை கொஞ்சம் நம்ம ரொட்டீனா பண்ணிக்கணும். அது காலேஜ் போற வரையுமே கண்டினியூ ஆகும். 19 இல்ல 24, 25 வயசு வரையுமே அந்த இஷ்யூ இருக்கு. அதுக்கப்புறம் நார்மல் சீக்கு வந்துடும். அதை கொஞ்சம் சரியா பார்த்துக்கோங்க. இன்க்ரீஸ் இன் பிசிக்கல் ஸ்ட்ரென்த், உடல் வலிமை அதிகரிக்கும். ஏன்னா மசில்ஸ்லாம் அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் மசில்ஸ் இருப்பவர்கள் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதாவது நம்ம சாப்பிட்ட உணவு குளுக்கோஸ் கிளைகோஜனாக மாறி தசைகளில் அதிகமாக சேகரமாவதன் காரணமாக உடல் வலிமை அதிகரிக்கும். ஓகே, அப்பா அடிக்க கையை வாங்கினா அப்பாவோட கையை பிடிச்சிடுவோம். அடிக்க மாட்டான், சொல்றேன் ஒரு பேச்சு. என்னப்பா அப்படிங்கிறப்ப அப்பா கையை விட்டுருவா, எனக்கு கையை வலிக்கிற மாதிரி. they are very strong. adolescence பார்த்து எல்லாம் due to excess deposition of glycogen அதிகமாக சேகரமாவதால் உடல் எடை அதிகரிக்கும். கொஞ்சம் நல்லா ஆக்டிவா ஓடி ஆடின்றப்ப நிறைய சாப்பிடுவான். இப்போ 4 தோசை நம்ம திங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், 8 தோசை திம்பா. ஹோட்டல்ல இருக்கிறதெல்லாம் அம்மா வீட்டுல வாத்து போற சின்ன தோசை இன்ஸ்டெட் ஆஃப் 4 they take 8. ஒரு 12 இட்லி திங்கிறது அரைவாளி சாம்பாரோட. ஸோ தட் அப்ப நிறைய சாப்பிட்றதுனால நல்லா பைல்வான் பக்ருசாமி மாதிரி வரையா மாற ஆரம்பிப்பா. தென் ஸ்வெட், அதிகம் வியர்வை கொட்டும். ஏன் அதிகம் வியர்வை கொட்டுகிறது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அதுவும் அந்த வியர்வையில சிறு நாற்றமும் காணப்படும். வியர்வை சுரப்பிகள் 2 இருக்கு. மீரோக்ரைன் அண்ட் அப்போக்ரைன் கிளாண்ட் 2 சுரப்பி இருக்கு. அதுல இந்த மீரோக்ரைன் கிளியர் வாட்டரி ஃப்ளூயிடை செக்ரேட் பண்ணுவோம். அப்போக்ரைன் கிளாண்ட் வரப்ப என்ன ஆகும்னா சில மனம் ஏற்படும், ஒரு வாசனை இருக்கும். ஸோ தட் வியர்வை அதிகமாக கொட்டும். ஏன்னா ஹார்மோனல் ஆக்டிவிட்டி நிறைய இருக்கிறதுனால. மூட் ஸ்விங்ஸ், அலை பாயுதே கண்ணா என் மனம் மலை பாயுதே அப்படின்னு பாட்டு கேள்விப்பட்டிருப்பேன். ஒரு இடத்துல மூடு இருக்காது. திடீர்னு இப்படி இருப்பா, உடனே கோகாரனா மாறுவா, உடனே பாசக்காரனா மாறுவா. இட் கேன் சேஞ்ச் லைக் எனிதிங். இதுக்கும் காரணம் இந்த ஹார்மோன்ஸ். ஸோ அலைப்பாயும் மனமானது அவர்களிடம் காணப்படும். இது ஒரு இஷ்யூவா இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்துட்டோம்னா நம்ம பாக்குறப்ப ஸ்கில்ஸ் இன் பிளானிங் சூப்பரமா, திட்டமிட்டு எந்த பணியினையும் செய்ய வேண்டும் என்று நினைப்பார். படிப்பதாக இருக்கட்டும், பிற பணிகளை செய்வதாக இருக்கட்டும், வடிவேலு சொன்ன மாதிரி பிளான், சரியா பிளான் பண்ணி பண்ணுவாங்க. அதனாலதான் இந்த சயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய புதிய புதிய கண்டுபிடிப்புகள் குழந்தைகளிடம் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த பிளான் பண்றது பயங்கர சூப்பரா இருக்கும். ஸோ எந்த காரியத்தை செஞ்சாலும் ரொம்ப பர்ஃபெக்ஷன் டு த கோர், திட்டமிட்டு அந்த பணியினை மிகச் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். இது இந்த ஏஜ் குரூப்ல இருக்கு. அதனாலதான் பார்த்தீங்கன்னா புதுசா நிறைய சயின்ஸ்ல கண்டுபிடிப்புகளாக இருக்கட்டும், பிற புதிதாக செய்யக்கூடிய ஒரு படம் வரைவதாக இருக்கட்டும், எந்த திறனாகவும் இருக்கட்டும், இந்த டைம்ல பண்ணணும்னா கரெக்டா பண்ணிடுவோம். அது பாக்கி எல்லாருக்கும் கஷ்டம். இந்த ஏஜுக்கு அது ஒரு அட்வான்டேஜ். ப்ராப்ளம் சால்விங், சிக்கல் தீர்க்கும் திறன். நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் குழந்தைகளுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லிட்டு, நிறைய ப்ராப்ளம் இருக்கு வெரி ஈஸிலி சால்வ். எந்த ப்ராப்ளம், அது மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளமா இருக்கட்டும், லைஃப் ப்ராப்ளமா இருக்கட்டும், ஒரு சுச்சுவேஷன் அவள்கிட்ட சொல்ற சமயத்துல பயங்கரமா சால்வ் பண்ணிடுவோம். இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப நம்ம யாருமே குழந்தைகள்கிட்ட சஜஷன் கேட்கறது இல்லை. 14 வயசுல இருந்து 20 வயசுக்குள்ள அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்ம கேட்கறது கிடையாது. நிறைய பேரண்ட் அது இஷ்யூ. வேணுமோ ரொம்ப படிச்சுட்டா நிறைய தெரியும்னு நினைச்சுட்டு இருப்போம். பட் இந்த குழந்தைகளுக்கு மைண்ட் செட் அது மாதிரி இருக்கும். ஸோ த ப்ராப்ளம், இது ஒரு ப்ராப்ளம் கிடையாது, என்னடா பண்ணலாங்கிறப்ப they will give a very good idea, very good suggestion. இந்த திறன் இவர்களிடம் மிக சூப்பரா இருக்கும், எக்ஸலண்டா இருக்கும். நாங்களே சில டெக்னிக் படிக்கிறதுக்கு சொல்லி தருவோம். இதோட இது ஈஸி, இந்த மெத்தட்ல சொல்லலாமே அப்படின்னு ஒரு குழந்தை சொல்லுவோம். அப்ப அது என்ன ப்ராப்ளம், இவங்களை நாம சரியான விதத்திலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தலைவர் பேசுகின்ற சமயத்திலே சொன்னார், இந்தியாவிலே 5 ஒரு பகுதி இளைஞர்கள் அடலசன்ட் பீரியடில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள் என்று கூறினார்கள். உலகத்துல அங்க எதுவுமே கிடையாது. ஸோ அவர்கள் சரிவர பயன்படுத்தி கொள்ளப்பட்டார்கள் என்றால் மிக சிறப்பாக அனைத்தையும் செய்வார்கள். தென் டிசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கும் திறன். உடனே பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டா டக் நம்ம என்ன யோஜனை பண்ணி அப்ப நாளைக்கு பண்ணலாமா, இன்னைக்கு பண்ணலாமா, நாளைக்கு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நாளை என்காதே, நாளை வீணில் போக்காதே, நாளை செய்யும் காரியத்தை இன்றே செய்து முடிப்பாயே. இந்த திறன் இவர்களிடம் மிக சிறப்பாக, எதை நினைச்சாலும் சரி டக் அப்படின்னு மேக்கிங் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். தென் மசில்ஸ் இன்க்ரீஸ் இன் சைஸ், தசைகளின் அளவானது அதிகரிக்கும். ஸோ இதெல்லாம் அவர்களிடம் காணப்படுகின்ற மிக சிறப்பான ஒன்று. என்ன ஒரு பெரிய இஷ்யூ அப்படின்னா இப்ப இருக்கிற மக்களிடம் அந்த குழந்தையில எப்படி நம்ம எடுத்துன்னு போறது, அது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. இந்த வயது குழந்தைகளிடம் அன்பாக பழகுகின்ற சமயத்தில்
பாசத்துடன் செய்திகளை கூறுகின்ற சமயத்திலே நன்றாக ஏற்றுக்கொள்வார்கள் ஆண் குழந்தைகள். அந்த ஹார்மோனல் என்னதான் இருந்தாலும் அந்த சொல்ற சமயத்துல இது தப்புடாதாங்க, இது பண்ணக்கூடாது, இப்படி பண்ணுங்கோ, அது சொல்றது தப்பு அப்படின்னா என்ன தப்பு அப்படின்னு குழந்தை ஒண்ணு பண்ணாத, இது பண்ணினால் இந்த இஷ்யூஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த குழந்தைகளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ பெண் குழந்தையை போலவே ஆண் குழந்தையும் ஒரு குழந்தை. அந்த ஆண் குழந்தை ஹார்மோன் இம்பேலன்ஸின் காரணமாக என்ன ஒரு ரொம்ப முக்கியம் அப்படின்னா பேரண்டல் கேர். ஒரு குழந்தையோட ஆண் குழந்தையாக இருக்கட்டும் பெண் குழந்தையாக இருக்கட்டும் அவர்களுடைய பெற்றோர்கள், அவர்கள் இருக்கக்கூடிய சூழல், என்விரான்மெண்டல், ஸ்கூல், இது மூணுமே கண்ட்ரோல் பண்றது ஒரு குழந்தையோட ஆக்டிவிட்டி. பெற்றோர்களாக இருந்தால் அருள் கூர்ந்து உங்களிடம் கூறுவது, உங்களுடைய ஆண் குழந்தையாக இருக்கட்டும் பெண் குழந்தையாக இருக்கட்டும் பேசுங்க. இப்ப பெரிய இஷ்யூ என்னன்னா குழந்தைகள்ட்ட அப்பா அம்மா பேசுறது. அதுவும் இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறமா அப்பா கையில ஒரு செல்போன், அம்மா கையில ஒரு செல்போன், குழந்தைகள் கையில ஒரு செல்போன். செல்போன் என்பது ஒரு மாய உலகம், மாய ஜால உலகம். எந்த விதமும் சரியான விதத்தில் பயன்படுத்தாவிட்டால், அதை பயன்படுத்தலைன்னா டோட்டல் வேஸ்ட். இட் கேன் ஸ்பாயில் என்டையர் ஃபேமிலி சிஸ்டம். அப்பா அம்மாட்ட பேசுறது கிடையாது, அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்த்து குழந்தைகள்ட்ட பேசுறது கிடையாது. ஸ்கூல்ல போனா வாத்தியார்கள் பாடம் நடத்துறது, டெஸ்ட், மார்க், அதே மாதிரி கான்செப்ட்ல போயிட்டே இருக்கா. ஒரு டாக்டர் ஆன இன்ஜினியர், அதை தவிர வாழ்வே என்பது இல்லையா? இந்த குழந்தைகளுக்கு அதெல்லாம் பிடிக்காது. தே வாண்ட் டு டூ நியூ திங்ஸ். புதுசா ஒன்று திங்க் பண்ணுவான், இது மாதிரி பண்ணணும்னு ஆசைப்படுவான். அதற்கான அனுமதியானது குடும்பத்தில் தரப்படுகிறதா, சமூகத்தில் தரப்படுகிறதா, அல்லது பள்ளியில் தரப்படுகிறதா? மார்க் நிறைய வாங்கினா ரொம்ப சூப்பர் இன்டெலிஜென்ட், மார்க் வாங்கலைன்னா ஒன்றும் தெரியாது. எத்தனை மார்க் வாங்கியவர்கள் பெரியவர்களாக ஆகியிருக்கிறார்கள் லிஸ்ட் எடுத்து பாருங்க. நீங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க, எத்தனை ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்த குழந்தைகள், எத்தனை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்த குழந்தைகள், அவங்களுடைய இப்போ பொசிஷன் என்னன்னு எடுத்து பாருங்க. ஸோ தட் படிப்பு என்பது மட்டும் இந்த அடலசன் பீரியட்ல பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு, ஆண் குழந்தை பெண் குழந்தை, படி 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 படி, இது படிக்கணும், டாக்டர் ஆன, இன்ஜினியர் ஆன, வேற எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அதை கூறாதீர்கள். இந்த பீரியட்ல உனக்கு என்ன ஆசை, நம்மளுடைய முக்கியமான பணி நீங்க எங்க பேச போனாலும் சொல்ல வேண்டியது அந்த குழந்தையின் ஆசை என்ன, what he want to become. அந்த கேள்வியானது எழுப்பப்படவில்லை, வீடுகளிலும் எழுப்பப்படவில்லை, பள்ளிகளிலும் எழுப்பப்படவில்லை. அது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு. மனம் விட்டு பேசுகின்ற சமயத்தில் அந்த குழந்தைகள் தங்களுக்கு தோன்றுகின்ற கருத்துக்களை கூறுவார்கள். அந்த கருத்தை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம சொல்லலாம், இது சரி, இது போனா இந்த ப்ராப்ளம் இருக்குடா, இது போனா இந்த ப்ராப்ளம் இருக்குடா, இது போனா இது, எல்லாத்துலயும் எங்க வந்திருப்போம், இதுல போனா நிறைய சம்பாதிக்கலாம். இது நம்முடைய சமூக கட்டமைப்பு எவ்வாறு மாறி இருக்கிறது என்றால், பணம் அதிகம் சம்பாதிப்பவன் மிகச்சிறந்த அறிவாளி, பணம் சம்பாதிக்காதவன் முட்டாள். இதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு என்ன ஆகுது, அது மாதிரியான ஒரு கருத்துக்கள் அவருடைய மனதிலே விதைக்கப்படுகிறது. 10 வீடு இருந்தா பெரியவா, போறோம் உள்ள கோடி ரூபாய் பேங்க்ல டெபாசிட் இருந்தா பெரிய ஆள். கருத்துக்கள் நம்முடைய மக்களால், குடும்பத்தினரால், பள்ளியினால், அனைவரினாலும் அந்த குழந்தைகளிடம் கற்பிக்கப்படுகிறது. மனிதம் என்பதுதான் மிகச் சிறந்தது என்பது இவர்களிடம் பதிக்கப்படுகின்ற சமயத்தில் இந்த குழந்தைகள் மிகச் சிறப்பாக ஏற்றுக்கொண்டு நல்ல உச்சத்தை தொடுவார்கள். அதனால அது அந்த டீல் பண்றதுதான், குழந்தைகளை டீல் பண்றது என்னுடைய ஆசிரியர் பணியிலே நான் எந்த ஒரு மாணவனையும் இதுவரை அடித்தது அல்ல, என்னுடைய குழந்தைகளை இதுவரை நாம் கைத்தொட்டு அடித்தது அல்ல. அந்த குழந்தைகள் என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டதோ அந்த விருப்பத்திற்கான அனைத்து சௌரியங்களையும் செய்து கொடுத்தேன். அந்த குழந்தைகள் படித்தது. எல்லாரும் அந்த மாதிரி குழந்தைகள்கிட்ட பேசுங்க, பேசினேல்லாம் அதை நீங்க சொல்லுங்க, மீட்டிங் போறப்ப குழந்தைகள்கிட்ட பேசுங்க. they will come great. Thanks a lot for hearing. Thank you very much. Thank you. 10 questions.